அனைவருக்கும் வணக்கம். ஆடி தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னைக்கு நம் முக்கியமாக ஏற்ற வேண்டிய தீபம் என்ன, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி தேய்பிறை பஞ்சமி வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது ஜூலை மாதம் 25ஆம் தேதி மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அந்த நாளன்று பஞ்சமி நமக்கு முழுவதுமாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை காலை ஒரு 6:10 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. வியாழக்கிழமை முழுவதும் இருப்பதனால் நீங்கள் மாலை 6 to 9 மணிக்குள்ளே இரவு நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக பலன்களை நிச்சயமாக தரும். ஆடி தேய்பிறை பஞ்சமி வராகி அன்னைக்கு மிகவும் சிறப்பான நாள். அம்பாள் கூறிய தினமான இந்த தினத்தன்று உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்குது, எதிரி தொல்லைகள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எனக்கு தீரவே மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலைப்பட்டு நொந்து போய் இருக்கிறீங்களா? நிச்சயமாக வராகி அன்னைக்கு இந்த ஆடி தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்து பாருங்கமே, அத்தனை பிரச்சனை தூள் தூளாகும். அதிகப்படியான கடன் பிரச்சனையால் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருப்பவர்கள் இந்த வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும். நம்பிக்கை இருப்பவர்கள் அனைவருமே வராகி அன்னைக்கு இன்னும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த தாய் உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் வீணாக்க மாட்டாங்க. நிச்சயமாக அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாங்க. அது உங்களால் நிச்சயமாக உணரவும் முடியும். ஏன்னா வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே உணர்ந்து தான் வழிபாடு செய்கிறாங்களே தவிர சும்மா நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு இல்லை. எல்லாருமே வராகி அன்னையை உணர்ந்திருக்கிறாங்க. அன்னையோட ஆசீர்வாதம் பெற்று தான் அவங்க சிறப்பாக பூஜை செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்த பக்தர்கள் ஏராளம். எந்த தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னா, அம்மனுக்கு உரிய நாளன்று இந்த பஞ்சமி தினத்தன்று தாயாருக்கு நீங்கள் செவ்வரளி மலரோ அல்லது செம்பருத்தி பூவோ மல்லிகை பூவோ வாசனை பூக்கள்லாம் நீங்கள் நல்லா அலங்காரம் செய்துட்டு, படம் சிலை இருக்குது அப்படின்னு அலங்காரம் செய்துட்டு, இப்போ இரண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தாலே போதும். ஒரே ஒரு அகல் விளக்கில் தாயை ஆவாகனம் செய்துட்டு, நீங்கள் இந்த விளக்கில் எனக்கு இருக்கணும் தாயை அப்படின்னா நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. விளக்கில் அவங்கள எழுந்தருள செய்துட்டு நம்ம வழிபாடு செய்யணும். அவங்களுக்கு உரிய தீபமானது தேங்காய் தீபம். இந்த தேங்காய் தீபம் எதற்காக நம்ம ஏற்றப்படுகிறோம் அப்படின்னா, இந்த தேங்காய் தீபம் என்பது ஒரு பரிகார தீபமாகும். இந்த தீபம் நம்ம ஏற்றுவதனால நமக்கு இருக்கிற பிரச்சனை தீரும், எதிரி தொல்லைகள் நீங்கும். அதிகப்படியான கடன் பிரச்சனையால் அவஸ்தைப்படுறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் தீபம். இந்த பரிகார தீபமானது நம் ஏற்றும்போது நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாக அம்பாளுக்கு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவாங்க. ஆடி தேய்பிறை பஞ்சமி மட்டும் இல்லை, மற்ற தேய்பிறை பஞ்சமிக்கும் நம்ம தேங்காய் தீபம் வராகி அன்னைக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளம். கோவில்லே நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். வராகி அன்னை அப்படின்னாலே தேங்காய் தீபம் தான் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் தீபம் தான். நீங்கள் தேங்காய் தீபம் இல்லத்தில் ஏற்றலாமானால் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இது ஒரு பரிகார தீபம் தான். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் வரை நீங்கள் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஒரு 5 பஞ்சமி, ஒரு 7, 9 அல்லது ஒரே ஒரு பஞ்சமிக்காவது நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் நீங்கள் வீட்டிலும் ஏற்றலாம், அல்லது வீட்டில் ஏற்ற முடியல அப்படின்னா கோவிலில் போய்ட்டு நீங்கள் ஏற்றலாம். வீட்டில் அகல் விளக்கு மட்டும் நான் ஏற்றிக்கலாமா, நான் கோயிலில் போய்ட்டு தேங்காய் தீபம் ஏற்றலாமான்னு தாராளமாக நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போல்லாம் வராகி அன்னை ஆலயம் எல்லாருக்குமே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நிறைய வராகி அன்னை ஆலயம் வந்துடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டிலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஒரு தாம்பாளத்தட்டோ அல்லது வாழை இலையோ எடுத்து அதில் நல்லா பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு தேங்காய் எடுத்து 2ஆக நன்றாக உடைங்க. நமக்கு தேங்காய் நல்லா உடையிறத வைத்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நமக்கு தேங்காய் உடைக்கும் போது ரொம்ப நல்லா சமமாக நமக்கு அழகாக உடையும். அப்படி உடையும் போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு வசமாகும். நமக்கு நினச்சது எல்லாமே நடக்கும். வராகி அன்னை அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் தேங்காய் உடைச்சிட்டு அதில் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இல்லை மற்ற பிரச்சனைக்காக நீங்கள் ஏற்றணும் அப்படின்னாலும் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், தாராளமாக ஊற்றலாம், தவறு கிடையாது. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதிகப்படியான கடன் இருக்குது அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் நல்ல நிலை ஏற்றலாம், அல்லது நெய்யை உருக்கி நீங்கள் நெய் தீபமாக ஏற்றலாம். நம்மளுடைய விருப்பம்தான்.
உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கும்போது சிவப்பு திரியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சிவப்பு திரி ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எதிரி பிரச்சனை தீரும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும், மனக்கவலைகள் நீங்கும். தேவையில்லாமல் உங்களுக்கு தானாக பிரச்சனை வருது, நீங்கள் ஒன்றுமே செய்யாட்ட கூட உங்களுக்கு பிரச்சனை வருது, உங்களை சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் சிவப்பு திரி போட்டு வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து தாயிட்ட மனம் முருகி பிரார்த்தனை செய்யுங்க. எனக்கு எதுக்கு தான் இந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கே தெரியல, என்னுடைய பிரச்சனை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுங்க தாயே அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணுங்க. தாய் நிச்சயமாக அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் தான் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் இந்த சூழ்நிலை காரணமாக நான் கடன் வாங்கிட்டேன் தாயே, நீங்கள் தான் அந்த பிரச்சனைக்கு எனக்கு சரி பண்ணணும், எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு குறையணும், இந்த கடனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், மன நிம்மதி இல்லாமல் இருக்குது, தூக்கம் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் அவங்கக்கிட்ட மனமுருகி வேண்டிக்கும் போது நிச்சயமாக அதற்கான வழிகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே தருவாங்க. நீங்கள் அதற்கடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதும் அன்னை ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு தகவல் நிச்சயமாக சொல்லுவாங்க. நிறைய பேர் வராகினை வழிபாடு செய்த பிறகு கடனை அடிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, என்னோடய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வராகினால் தீர்ந்து போச்சு அப்படிங்கிறதையும் நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அன்னையை சரணாகதி அடைந்து வழிபாடு செய்யும்போது அவங்க ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவை இல்லை அப்படிங்கிறது தாய்க்கு தெரியும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை யார் மூலமாக வருது, யாரால் உங்களுக்கு என்னென்ன நடக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதும், அனைத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில பேருக்கு நான் வராகினே கும்பிட்றேன், நல்லா தான் வழிபாடு சரி, ஆனால் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படிங்கிறதும் ஒரு சில பேர் சொல்லத்தான் செய்கிறீங்க. சீக்கிரமாகவே அது உங்களுக்கு சரியாக போயிடும். எல்லாமே கொஞ்சம் கால தாமதம் எடுக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு தாய் இருக்கிறாங்க. நிச்சயமாக அதில் கற்றுப்பீங்க. அது கற்று முடித்த பிறகு அந்த பிரச்சனை சரியாக போயிடும். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு இதுதான் அப்படிங்கிறது புரிய வச்சுட்டு தான் அவங்க நமக்கு அந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில பேர் அதை புரிஞ்சிக்கிடுவீங்க, ஒரு சில பேர் புரியாமல் என்னை கடவுளை கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை நான் என்ன தான் சாமி கும்பிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் தீர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் காரணம், எனக்கு இந்த நேரத்தில் இவங்க எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதுக்கு நான் தான் கூட காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு சில பேர் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அன்னையோட பார்த்திங்க மிராக்கல்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. நம்மளே தப்பு பண்ணியிருந்தா கூட நம்ம பண்ணதான் தப்பு அப்படிங்கிறதையும் அவங்க நம்மளுக்கு உணர்த்துவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க உணர்த்துவாங்க. அதனால் தாய் அன்பானவள். நீங்களே எதுவும் தவறு செஞ்சீங்கன்னா அது தவறு என்று தாய் உணர்த்துவாங்க, சுட்டி காட்டுவாங்க, கண்டிப்பாங்க. அதாவது தண்டனை கிடையாது. நம்ம எப்படி நம்மளுடைய குழந்தைகள் தப்பு செஞ்சு எப்படி கண்டித்து நம்ம அவங்கள வழிநடத்தி செல்கிறோமோ அதே போல் தான். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வரவிடாமல் பாதுகாப்பாங்க. உங்களுக்கு தானாக ஒரு பிரச்சனை நீங்களே தெரியாத்தனமாக உருவாக்குறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையால் தான் இது உருவாகுது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டித்து காமிப்பாங்க. ஸோ அதனால் வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஒருபோதும் நீங்கள் மனசை தளர வேண்டாம், எல்லாமே சரியாக போயிடும். கடன் இருக்கா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாக போயிடும். மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா, எல்லாம் சரியாக போயிடும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுறீங்களா, நிச்சயமாக சரியாக போயிடும். நீங்கள் தாயை நம்பினீங்கன்னா எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. எதை பற்றி நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணணும், எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற நினச்சி நீங்கள் அந்த மனசில் அந்த எண்ணத்தை கொண்டு வர தேவையில்லை. எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்திங்கன்னா தூளாக அவங்க ஆக்கிடுவாங்க, ஒரு நிமிடத்தில் ஆக்கிடுவாங்க. நமக்கு அதற்கான நேரம் வரும்போது நீங்கள் உணர முடியும். எல்லோருமே தாயை உணர முடியுமானா எல்லாராலையும் நிச்சயமாக உணர முடியும். அவங்க உணர்த்துவாங்க, நம்மளால் கட்டாயமாக புரிஞ்சுக்க முடியும். வராகி அன்னைக்கு இந்த ஆடி தேய்பிறை பஞ்சமியை தவற விட்டுறாதீங்க. மிகவும் சிறப்பான நாள். நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து தாய்க்கு உரியமான பானகம் அல்லது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, கிழங்கு வகைகள் மற்றும் நீங்கள் பயறு வகைகள் ஏதாவது ஒரு வகைகள் நீங்கள் வைத்து சுவாமிக்கு நைவேத்தியமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது தாயோட மனம் குளிரும். உங்களால் எதுவுமே முடியலையா, ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்தா கூட போதும், அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து நீங்கள் வைத்தா கூட போதும். அது அன்னை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளும்.
உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சத்தையும் நல்ல ஒரு பண வளர்வையும் வளர்ச்சியும் உங்களுக்கு நிச்சயமாக அவங்க தருவாங்க. செழிப்பான வாழ்க்கை நிச்சயம் அன்னை உங்களுக்கு தருவாங்க. அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அன்னையை என்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையுடன் பாருங்கள். அவங்கள உங்கள் தாயாக பாருங்கள். அவங்க தன் பிள்ளையை என்றைக்கும் அவங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க. எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தாய் சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் ஒவ்வொரு வழிபாடுமே பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாமே சரியாக போயிடும். உங்களுடைய மனசு தான் எல்லாமே காரணம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனை சரியாயிடும், கடன் சரியாயிடும், அன்னை என் கூட துணையாக இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அது நடக்கும். அதனால் உங்கள் மனமானது ரொம்ப சக்தியாக இருக்கணும். வராகி அம்மை மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்கள் மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அதான் நிச்சயமாக நமக்கு எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். வராகி அன்னை பிள்ளைகள் எப்போதுமே பார்த்திங்கன்னா வெற்றியாளர்களாக தான் இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பெருமை, அன்னைக்கும் பெருமை. வியாழக்கிழமை அன்று மறந்துடாதீங்க, நமக்கு ஆடி தேய்பிறை பஞ்சமி தினம் 25ஆம் தேதி. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியன் பற்றிய தகவல், பூஜை தகவல், முருகன் பற்றிய தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.